தினமுமே எந்திரிச்ச உடனே நமக்கு மலம் சரியா போகுதா, கம்பல்சரி நமக்கு மலம் போகுதான்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. உட்கார்ந்துருப்போம், ஆனா போன மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. நம்ம எந்திரிச்சு வந்துட்டாலுமே மறுபடியும் மலம் வர மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு 10 எச்சரிக்கை நம்மளுடைய குடல் சொல்லும். அதை நாம கவனத்தில் எடுத்துக்கணும். தண்ணி குடிச்சா மட்டும்தான் மலம் வரும்னு கிடையாது. சோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்ரா இருக்குது, இயற்கை உணவு முறைகள் இருக்கு. முக்கியமா நாம யூ டர்ன் எடுத்து நம்மள நாம சரி பண்ணா மட்டும்தான் மலம் சரியா போகும். வணக்கம் நேர்களே, யோகம் வெல்னஸ் சேனல்ல இருந்து வசந்தி. ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு எப்படி பயாலஜிக்கல் கிளாக் இருக்கோ அதே மாதிரியே நம்ம குடலுக்கும் இந்த பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். அது என்ன சொல்லும்னா, காலையில 6 மணிக்கு டான் நம்ம பாத்ரூம் போறதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு நம்மளை தூண்டிவிடும். ஆனா நைட் நம்ம சீக்கிரமா படுத்து சீக்கிரமா எந்திரிச்சாதான் இந்த வேலை நடக்கும். நாம இப்ப சீக்கிரமா படுக்கிறோமா? நிச்சயமா இல்லை. லேட் நைட்ல தான் தூங்குறோம். என்ன கிட்டத்தட்ட ஒரு 12, 1, 2 மணி வரைக்குமே செல்போன் பயன்பாடு நம்ம அதிகமா செஞ்சிட்டு இருக்கோம். குடலுக்கு உண்டான இயக்க வேலைகள் தூங்குனா மட்டும்தான் செரிமான சக்தி வேலைகள் செய்யும். ஸோ தூங்காத போது அது ப்ராசஸ் பண்ணாது. அப்ப நமக்கு காலையில எந்திரிச்சோடனே நிச்சயமா மலம் போறதுல பிரச்சனைகள் வரும். நம்ம மலம் போகும்போது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பேப்பர் படிப்பாங்க. இப்ப பழக்கமாவே பண்ணிட்டாங்க. மொபைல் ஃபோனை டாய்லெட்டுக்கு எடுத்துட்டு போறது. 5 நிமிஷத்துல முடிகிற வேலைகள் 10 to 20 நிமிஷம் ஆகும். காரணம், நீங்க அந்த மலக்குடல்ல உட்கார்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கும்போது குடல் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு அழுத்தமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கம்பல்சரி மூலம் சொல்லும் இல்லையா, அது வந்துடும். ஸோ இது வர்றதுக்கான வழிவகைகள் இருக்கு. அதனால நம்ம செல்போனை கொண்டு போய் டாய்லெட்ல வச்சு அந்த டாய்லெட்டை செல்போன் யூஸ் பண்ற ஹால் மாதிரி நீங்க வைக்காம, டாய்லெட் போனா அதிகபட்சம் 5 to 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு வெளியே வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரியே தூங்கி எந்திரிச்சோன்னு ஒரு சிலருக்கு காஃபி குடிச்சாதான் கண்டிப்பா நமக்கு மோஷன் போகும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். நம்ம குடலோட இயல்பான ரிதம் பாதிக்கப்பட்டிருந்து, அதாவது வெளிப்புற இயக்கங்கள் எதுவுமே இல்லாம நம்மளுடைய உடல் உள் உறுப்புகள் மூலமா மோஷன் ஃப்ரீயா போச்சுன்னா தான் நம்ம நார்மலா இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு நம்ம வீட்லயே இயற்கை முறையில நம்ம டீ வச்சு குடிச்சிடலாம். தண்ணீர் அதிகமா குடிச்சாதான் நமக்கு மலம் ஜலம் போகும்னு இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல தாதுக்கள், பொட்டாசியம் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான், நம்மளுடைய உணவுகள்ல இருந்தா மட்டும்தான் நமக்கு ஜீரண மண்டலம் சரியா வேலை செஞ்சு நல்லா நார்மலா மோஷன் போகும். அதுவும் அந்த காலத்துல உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா எள்ளு இருக்கும், கீரை இருக்கும், சிறுதானியம் இருக்கும், பருப்பு வகைகள் இருக்கும், நார்ச்சத்துள்ள காய்கறிகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுக்கும்போது நிச்சயமா நார்மலா மோஷன் போறதுக்கான தூங்கி எந்திரிச்சோடனே மோஷன் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுட்டு தான் நம்ம எல்லாத்துக்குமே அடிமையாயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுட்டு எடுத்துக்கும் போது நம்ம உணவு உடல்ல செரிமானத்தன்மையை குறைக்குது. அதனால தான் நமக்கு மலம் போறதுல பிரச்சனைகள் அதிகமா வருது. வித்தியாசமான விஞ்ஞான முறையில கட்டுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கும். ஸோ இது நேரடியான தொடர்பு இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போகும்போது ஒரு பயம் பதட்டம் இருக்கும். அப்போ மோஷன் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் எழுதும் போகும்போதும் பயம் பதட்டம் இருக்கும். அப்பையும் நமக்கு மோஷன் வர மாதிரி ஒரு மோஷனே வந்துடும். சித்தர்கள் மற்றும் யோக மரபுல என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அபான முத்திரை நாம செய்யணும். இப்ப இந்த அபான முத்திரை செய்யறதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குங்கிறதையும் நிறைய பேர் நமக்கு பொதுவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த அபாய முத்திரை செய்யும் போது கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல் அதே மாதிரி இதையும் இப்படி இணைச்சு நீங்க இந்த மாதிரி நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் இது நீங்க தொடர்ந்து செய்யும்போது நம்மளுடைய உடல்ல இருக்க இயக்கங்கள் கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் போகும். அப்போ கீழ் நோக்கி அழுத்தம் வரும்போது நமக்கு ஃப்ரீயா மோஷன் போறதுக்கான வேலைகளை செய்யும். இந்த அபான முத்திரை செய்யறதுனால டைஜஸ்ட் அண்ட் ரெஸ்ட் நம்மளுடைய குடலுக்கு கிடைக்கும். அப்படிங்கறத அப்பவே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம உடல் அமைதியான நிலையில இருக்கும்போது நம்மளுடைய ஜீரண மண்டலம் நன்றாக வேலை செய்து கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இயற்கை முறையில நம்ம ஒரு சில டீ எல்லாம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே மோஷன் போறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓமம், பெருஞ்சீரகம், கொத்தமல்லி இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில நீங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறம் அது ஒரு 250 ml சுண்ட வச்சு அதுக்கப்புறம் நீங்க வடிகட்டி நாட்டு சக்கரை கலந்து குடிச்சோம் அப்படின்னா இந்த மூலிகையில இருக்கிற வாசனை எண்ணெய் பாத்தீங்கன்னா ஜீரணத்திற்கு உதவக்கூடும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் சொல்கிறது. இன்னொரு இயற்கையான முறை என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, உலர்ந்த கருப்பு திராட்சை, இதை நைட்லேயே ஒரு 8 to 10 நீங்க ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்க அந்த திராட்சையை சாப்பிடும்போது நமக்கு நேச்சுரலாவே இனிப்பும் கிடைக்கிறது, நார்ச்சத்தும் கிடைக்குது. அத்திப்பழத்தையும் நீங்க நைட்லயே ஊற வச்சு காலையில அந்த தண்ணியை குடிச்சு அந்த பழத்தை சாப்பிடும்போது நமக்கு மோஷன் போறதுக்கு அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அது ஆச்சரியமா கூட இருக்கும்.
என்னன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு இல்லையா, அதுல நம்ம உட்காரும் போது நமக்கு வந்து அழுத்தங்கள் வந்து குறைவா இருக்கும். ஸோ நமக்கு மோஷன் வர்றதுக்கு லேட் ஆகும். கிட்டத்தட்ட நம்ம 5 to 10 நிமிஷங்கிறது 15 நிமிஷம் கூட ஆகலாம். ஏன்னா நம்ம சிட்டிங் பொசிஷன் வந்து கரெக்டா இருக்காது. ஸ்டூல வச்சு கொஞ்சம் உயரமா கால வச்சு அழுத்தம் கொடுத்தோம்னா, இயற்கை முறையில நமக்கு மோஷன் போறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நார்மல் டாய்லெட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட். உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல பல பிரச்சனைகளை நமக்கு கொடுக்காது. அது ஆரம்பத்துல ஒரு சிக்னல் சொல்லும். பசி இல்லாம இருக்கும், சோர்வு இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், வயிறு உப்பசம், மலம் வந்து முழுமையா வெளியே வராதது, வாயு பிரச்சனை, இப்படி நிறைய சிக்னல்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நாம கவனத்துல எடுத்துக்கிட்டு ஆரம்பத்திலேயே நமக்கு வர பிரச்சனைகளை சமாளிக்கலாம். உங்கள் குடல் சொல்லும் ரகசிய எச்சரிக்கைகள் 9 இருக்குது. அது என்னென்னங்கிறத நாளைய பதிவுல சந்திக்கலாம். நன்றி.